தரமான சினிமா விமர்சனங்களுக்கு எப்படி நம்மளுடைய ஃபில்மி கிராஃப்ட் சேனல் இருக்கோ அதே மாதிரி சினிமா அல்லாத உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சுவாரஸ்யமான விஷயங்களை பேசுறதுக்கு தான் நம்மளுடைய ரெண்டாவது சேனலான ஃபில்மி கிராஃப்ட் கார்னர். அந்த சேனலுடைய லிங்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அந்த சேனலை பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2018 ஒரு மலையாளம் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான ஆப்ரஹாம் என்டே சந்ததிகள். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ஊருக்குள்ளே தொடர்ந்து நடக்கின்ற தொடர் கொலைகள், இதுக்கு காரணமான அந்த சைக்கோ கொலைகாரன் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு களத்தில் இறங்குற போலீஸ்காரன படத்துடைய கதாநாயகன். இதை ஒரு பக்கம் இவர் கண்டுபிடிக்க, இன்னொரு பக்கம் இவருடைய கூட பிறந்த தம்பி மேலேயே ஒரு கொலைப்பழி விழுகுது. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியே. இப்போ இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நம்ம கதாநாயகனுடைய பேர் டெரிக் ஆப்ரஹாம். இவர் பேசிக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஏஎஸ்பியாக இருக்கக்கூடிய ஒரு நபர். ரொம்ப புத்தி கூர்மை இருக்கிற ஒரு நபர், ரொம்ப டேலண்டடான ஒரு ஆள். தட்டிட்டு வா அப்படின்னா வெட்டிக்கிட்டு வர்ற ஒரு நபர். பாசி, இதெல்லாம் ரொம்ப சீரியஸான கேஸ் ஆச்சே, இதுக்கெல்லாம் நம்ம ஆப்ரஹாம் தான் நீங்கள் கூப்பிடணும் அப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே பேசக்கூடிய அளவுக்கு ஹைப்பை கொடுக்குற ஒரு பெரிய ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு போலீஸ்காரரு போலீஸ் ஜீப்பில் அவருடைய வீட்டில் போய் இறங்குறாரு. இறங்கின உடனே இங்கே பாரு, காலைல 7 மணிக்கு டைமுக்கு வந்துடணும், தெரியுதா, முக்கியமான வேலையை வெளியே போகணும் அப்படின்னு அந்த ஜீப் டிரைவர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாப்புல. அந்த டிரைவர் கிளம்புறாரு. இவர் வீட்டுக்குள்ளே போனால் இவருக்கு ஒரு மனைவி, ஒரு பொன் குழந்தை. இப்போ அந்த டிரைவர் கிராஸ் பண்ணி போகிறார் இல்லையா, அந்த தருணத்திலேயே ஒரு சைக்கோ கொலைகாரன் ஒருத்தன். ஆனால் யார் அவன் அப்படிங்கிறது அப்போ நமக்கு தெளிவாக காட்டப்படலை. கையில் ஒரு பெரிய சுத்தியலோடு வந்து இந்த வீட்டுக்குள்ளே புகுந்து 3 பேர்த்தையும் கொடூரமாக சுத்தியலில் அடித்தே கொலை செய்கிறான். சின்ன குழந்தை அப்படின்னு கூட பார்க்காம அந்த புள்ளையும் சேர்த்தே அடித்து கொள்கிறான். அவன் கொன்னுட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான், ஒரு சின்ன க்ளூவை அந்த இடத்துல விட்டுட்டு. இப்போ மறுநாள் போலீஸுக்கு தகவல் போனதுக்கப்புறம் போலீஸ் அந்த க்ரைம் சீனை பார்க்குறதுக்கு ஸ்பாட்டுக்கு வர்றாங்க, இந்த கேஸை கையில் எடுக்கிறாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு எதுக்காக இந்த கொலை நடந்தது அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியல. ஆனால் செவத்தில் ஒரு சின்ன ஒரு மார்க் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதில் ஒரு விஷயத்தை அந்த கொலைகாரன் எழுதி வச்சுட்டு போயிருக்கான் ரத்தத்தில். அது என்ன அப்படின்னா, ரோமன் லெட்டர்ஸில் 10 - 6 = 4, அதாவது 10ல் 6 பேர் முடிஞ்சிருச்சு, இன்னும் 4 பேர் இருக்குங்கிற மாதிரி ரோமன் லெட்டரில் அவன் இண்டிகேட் பண்ணுறான். இதில் என்ன ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னா, அது ரத்தத்தில் எழுதப்பட்ட ஒரு எழுத்துக்கள். அந்த ரத்தம் இறந்த யாருடைய ரத்தமே கிடையாது. அந்த வீட்டில் 3 பேர் இறந்து கிடக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய ரத்தமே கிடையாது. அப்போ போலீஸை பொறுத்தளவுக்கு, சார் அதே சைக்கோ கில்லர் தான், இது அவனுடைய ரத்தம் தான், அதில் தான் எழுதியிருக்கான். இதில் என்ன ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னா, இந்த ரத்தம் AB நெகட்டிவ் குரூப்பை சேர்ந்த ஒரு ரத்தம் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அது வரைக்கும் இதுதான் கொலை படத்தில் நடந்திருக்கு இது வரைக்கும் அப்படின்னு வாயை புலந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஆடியன்ஸான நமக்குமே இன்னொரு விஷயம் ரிவீல் ஆகுது. இந்த 3 கொலை அவன் முதல்ல பண்ண கொலை கிடையாது. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு குடும்பம், அங்கேயும் இதே மாதிரி இருக்கக்கூடிய 3 நபர்களை அவன் கொலை பண்ணியிருக்கான். ஸோ இது 6 பேர் கணக்கு ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. அவனை பொறுத்தளவுக்கு இன்னும் 4 பேர் இருக்காங்க, அவங்களையும் நான் லிஸ்ட்டில் வச்சு தூக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ளூவை விட்டுட்டு போயிருக்கான். இதில் ஒரு சின்ன ஒரு வாசகம் ஒன்றும் கிடைக்குது. அதை வச்சு இவன் எதுக்காக இந்த கொலைகளெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு போலீஸ் விசாரித்து பார்க்கும்போதும் எந்த துப்பு உங்களுக்கு கிடைக்கல. ஆனால் அடுத்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரொம்ப சீரியஸ் கேஸாக போய்கிட்டு இருக்கு, உடனே நம்ம ஆப்ரஹாமை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கதாநாயகன் கூப்பிடப்படுறாரு. அவருடைய கையில் இந்த கேஸ் ஒப்படைக்கப்படுது. அவரை பொறுத்தளவுக்கு அடுத்து இந்த கேஸில் இந்த கொலைகாரன் யார், எதுக்காக பண்ணுறான், மீடியா வந்து சார் அப்போ போலீஸ் என்ன சும்மா கை கட்டிக்கிட்டு இருக்கா, எப்போ அடுத்த கொலை நடக்கும், நீங்கள் அதுக்குள்ளே தடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது இனிமே கொலை நடக்காது அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம். அடுத்து என்ன நடக்குதுங்கிறது ஒரு பக்கம் கதையாக இருக்கட்டும். கதாநாயகனுக்கு ஒரு தம்பி, கூட பிறந்த தம்பி ஒருத்தர், தம்பி மேலே உயிரே வச்சிருக்காரு இவர். ஆனால் ஒரு தருணத்தில் தம்பியுடைய காதலி அந்த பொண்ணு கொலை செய்யப்பட அந்த கொலைப்பழி தம்பி மேலேயே விழுகுது. இதுக்கப்புறம் கதாநாயகன் இந்த எல்லா விஷயங்களையும் எப்படி ஹேண்டில் பண்ணார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படம் பேசிக்காக ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் அப்படின்னு ப்ரொமோட் பண்ணப்பட்டிருந்தாலும் இந்த படத்தில் இந்த மாதிரி சைக்கோ சீரியல் கில்லிங் அந்த விஷயங்களும் இருக்கும், ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்துக்கான விஷயங்களும் இருக்கும், ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்துக்கான விஷயங்களும் இருக்கும், நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு சூப்பரான கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டும் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த படத்தை டெஃபினட்டாக பார்க்கலாங்க அப்படிங்கிற ஒரு சூப்பரான படமாக முன்னாடி கொண்டு வந்தது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஷாஜி பதூர் அப்படிங்கிற ஒரு புது இயக்குனர் தான். ஆனாலும்
படத்தில் ஒரு சில காட்சிகளில் அவர் கொஞ்சம் புது இயக்குனர் அப்படின்னு தெரிஞ்சால் கூட படத்துடைய ஆரம்ப கட்டம் ரொம்ப சுவாரஸ்யமாக சூப்பராகவே அந்த சீரியல் கில்லிங் மேட்டர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே அவர் எடுத்துகிட்டு போயிருப்பார். குறிப்பாக படத்துடைய கடைசி 15 நிமிஷம், அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அந்த லாஸ்ட் 5 நிமிஷம் அவர் அந்த கதையை நரேட் பண்ணி ஒரு சூப்பரான பிளாட் ட்விஸ்ட், இப்படி ஒரு கதை இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். ஏன்னா அந்த கதைக்கலை அந்த மாதிரி தான் நகரும். ஸோ இப்படி ஒரு கதைக்களம் நகரும் போது இதில் இப்படி ஒரு கிளைமேக்ஸாக வாய்ப்பே இல்லைங்க, எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு குபீர்னு ஆடியன்ஸை அப்படி எந்திரிச்சு சீட்டில் உட்கார வைக்கக்கூடிய ஒரு கிளைமேக்ஸ் இந்த படத்துக்கு. அந்த விஷயங்கள் பார்க்கும்போது டெஃபினட்டாக ஒரு நல்ல இயக்குனர் தான், அடுத்தடுத்து இவர்கிட்ட இருந்து நிறைய படம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வருது. இன்னொரு பக்கம் மம்முக்காவும் சரி ஆன்சன் பாலும் சரி 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நீட்டாக இருந்தது. மம்முக்காவெல்லாம் பொறுத்தளவுக்கு இந்த படம் அவருக்குன்னே ஒரு டெய்லர் மேடு படம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது படம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு முன்னாடி ஒரு கதை, செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாகவே வேற ஒரு கதை. மம்முக்கா கிட்டே எப்படியாவது கால் ஷீட் கிடச்சிருச்சு, ஒரு படம் டெஃபினட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே டேரக்டர் பண்ணியிருக்காருங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த 2 கதையில் ஏதாவது ஒரு கதையவே இன்னும் பெருசாக பிளாட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு முழு படமாகவே அவங்க பண்ணியிருக்க முடியும். இருந்தாலும் இன்டர்வலுக்கு முன்னாடி வேற ஒரு கதை, இன்டர்வலுக்கு பின்னாடி வேற ஒரு கதைங்கிற மாதிரி இந்த கதைக்களத்தை அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க. காரணம் மம்முக்காக்கு எந்த மாதிரி விஷயங்கள் அவருடைய ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீட்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான விஷயம்தான் அது. ஆனாலும் ரொம்ப நீட்டாகவே அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது போகவே சித்திக்காகட்டும் நிறைய பேர் இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர் பல பேர் பண்ணியிருக்காங்க. சித்திக் பண்ணியிருக்காரு, கனிகா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நீட்டாக அந்தந்த ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது போக ஆல்பி அவருடைய சினிமோட்டோகிராஃபி இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலம். குறிப்பாக சாங்ஸ் எல்லாத்தையும் அவர் தட்டி தூக்கின விதம். இந்த சீரியல் கில்லிங் மேட்டர் எல்லாமே நைட் நேரத்தில் தான் வரும். அது ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருந்தார். இரவு நேர காட்சியாக இருந்தால் கூட சூப்பராக பண்ணியிருந்தார். ஆனால் கலர்ஃபுல்லாக பண்ணது எல்லாமே பாட்டுகள் தான் அந்தளவுக்கு தரமாக தட்டி தூக்கியிருந்தார். விஷுவல்ஸ் அந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக ரிச்சாக இருந்தது அப்படின்னே நம்ம சொல்லலாம். இது எல்லாம் போக கோபி சுந்தருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலம். கதைக்கு என்ன தேவையோ நீட்டாக பிஜிஎம்மில் ரீரெக்கார்டிங்கில் கொடுத்துருந்தாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மகேஷ் நாராயணுடைய கட்ஸு, அவர் தான் எடிட்டரு, அந்தளவுக்கு பிரில்லியண்ட்டான ஒரு கட்ஸு. குறிப்பாக அந்த படத்துடைய கடைசி 15 நிமிஷம், நான் சொன்ன அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இருக்குது பாருங்க 5 நிமிஷம், அதை அவர் கட் பண்ணி எந்த இடத்துல அந்த விஷயத்தை ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு அந்த பிளேஸ்மெண்ட் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருந்தது. கட்ஸ் எல்லாம் தெரிக்க விட்டுருந்தாரு இந்த படத்தில். நான் சொன்ன அந்த லாஸ்ட் 15 நிமிஷத்தில். இது எல்லாம் போக ஒரு விஷயம் நான் கிளியராக சொல்லிடுறேன். இந்த படம் ஆரம்பிக்கும் போது பயங்கர ஹைப்பாக வேறு லெவல் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3/4 மணி நேரம் போகிறதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலான ஸ்கிரிப்ட் தானோ அப்படிங்கிற மாதிரி போகும். பட் கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்க்குறவங்க பொறுமையாக உட்காந்து பாருங்கள். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ரிவீல் ஆனதுக்கப்புறம் தான் இந்த கதை பரவாயில்லைங்க சூப்பராக இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீலையே கொடுக்கும். அதனால் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு ரொம்ப முக்கியம். அது வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த படத்தை பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் ஒரு தடவை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சூப்பரான த்ரில்லர் படம் இது. அடல் கானண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எந்த விதமான அடல் கானண்டுமே கிடையாது. ஸ்டார்டிங்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடு பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சூப்பரான த்ரில்லர் படம் இது. இந்த படம் ஜியோ சினிமாஸில் உங்களுக்கு சப்டைட்டிலோடு அவைலபிளாக இருக்குது. பார்க்குறவங்க கண்டிப்பாக பாருங்கள். நிச்சயமாக பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்கள் நினைக்காத அளவுக்கு இந்த படம் உங்களை கவரக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7/10. இப்போது நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.